திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க உள்ளது. சென்னை அறிவாலயம் வந்துள்ளார் முதலமைச்சர். விவரங்களை சொல்லுங்க. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு முக்கிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக அந்த பொதுக்குழு குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பணிகளை முடுக்கி விடுவது பற்றியும் அரசின் சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததன் பிறகாக கூடுகின்ற அந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மேலும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை ஒன்றிணைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக பேச இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணி அமைத்ததன் பிறகாக அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் தீவிரமடையக்கூடிய நிலையில திமுகவும் அதன் பணிகளை, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் மூலமாக பூத் வாரியாக மற்றும் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் மேலும் மாவட்ட செயலாளர்களின் முன்னிலையில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளோடு திட்டங்களோடு நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும், நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விரிவாக பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் அந்த தீர்மானம் என்பது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வாசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.